आदरणीय बंधुगण नमस्कार. आम्हा बोलवरची आशा करूची आपण मन बी बोलवरतिबो. आज சாட்டர்டே. இன்னைக்கு வந்து நாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். வெஜ் தான். காலையில எழுந்த உடனேவே அப்பா வந்து அவரோட ஆஸ் யூஷுவல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. आज मामा सैटरडे आजी ମୁଁ ସବୁ କଥା ତମିଳରେ ବେଶୀ କହୁଛି କଣ ପାଇଁ ନା ଆମ ଓଡ଼ିଶାର ଲାଇଫ ଷ୍ଟାଇଲ ଆପଣ ସବୁ ଜାଣୁଛି ତମିଳ ଲୋକକୁ ଟିକେ ବୁଝିବା ପାଇଁ ମୁଁ ବେଶୀ ତମିଳରେ କଥା ହଉଛି. இந்த காயெல்லாம் வந்து அவர் அக்கா மாமாவை கூட்டின்னு வரத்துக்கு குருதா போகும்போது வாங்கிட்டு வந்தாங்க. இந்த இது வந்து நம்ம வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயத்தாள் வந்து சின்ன சின்னதா வரும். அந்த பூ வர்றதுக்கு முன்னாடி இருக்கிறதுல அது இங்க வந்து பியாஜ சண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும். அது ஃப்ரை பண்ணாவும் சரி. பாலக்கீரை, அப்புறம் இந்த கீரை வந்து ஆல்ரெடி ரெட் கலர் கீரை வந்து நம்ம ஊர்ல கிடைக்கும். நம்ம ஊர்ல கிடைக்காத நிறைய கீரை வந்து இங்க இருக்கும். சென்னா சாக்கோ கோணா சுன்சுனியா சாக்கோ அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆல்ரெடி கொத்தமல்லி நான் சொல்லியிருக்கீங்க சின்ன சின்னதா இருக்கும்னு சொல்லிட்டு. கத்திரிக்காய் வந்து ஃபுல்லாவே வந்துட்டு அது முள்ளு முள்ளா இருக்கிற மாதிரி இருக்கும். பீன்ஸ் எல்லாமே வந்துட்டு நார்மலா அப்பா அம்மா நான்வெஜ் சாப்பிடாதனால அவங்க வெஜிடபிள் தான் சாப்பிடுவாங்க. அதுக்காக எப்பவுமே நிறைய வெஜிடபிள் வீட்டில் இருக்கும். சண்டே வந்து அட்டை இருக்கும். அப்பா போயிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து மார்க்கெட்ல எல்லா வெஜிடபிள் எல்லா பொருளுமே கிடைக்கும். எல்லாருமே அந்த வீக்கு தேவையானதை வந்து வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனா சாட்டர்டே இவர் மாமாவை கூட்டின்னு வரத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் போனதால இந்த வெஜிடபிள் எல்லாம் குருதா ரோட்ல வந்து இங்க எங்க ஊர்ல கிடைக்காத வெஜிடபிள் கூட அங்க கிடைக்கும் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த அவரைக்காய் இருக்குல்ல, நம்மளோட அவரைக்காய் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த ரெட் கலர்ல இருக்க அவரைக்காய் வந்து தேசிய அவரைக்காய் அப்படின்னாங்க. ஊர்ல இருக்கிற அவரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாமே. அப்புறம் இது வந்து சன்னா சாக்கு ஆல்ரெடி ஒரு நாள் நான் சொல்லியிருக்கேன். எங்க வீட்டு செடியில உள்ள வந்துட்டு சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கெல்லாம் வந்துட்டு அப்பாவே போட்டிருக்காங்க. கத்திரிக்காய் வந்து 3 வெரைட்டி கத்திரிக்காய் இருக்கும். ரெட் கலரும் இருக்கும். ஒரு கத்திரிக்காய் வந்து முள்ளு முள்ளா இருக்கும். இந்த முருங்கை செடி வந்து இங்க ஊர்ல வந்து நாங்க செடியில வச்சிருக்கோம். தேசி முருங்கை, அது நாட்டு முருங்கைக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அது ஹைபிரிட் இல்ல இது. நான் காலையில என்ன பண்ணேன், சரி நம்மளது சக்கரை பொங்கல் பண்ணுவாங்கல்ல, அதை வந்துட்டு அம்மா ரொம்ப நாள் கேட்டிருந்தாங்க, சக்கரை பொங்கல் பண்ணித்தா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் சுகர் பேஷண்ட் தான். இருந்தாலும் கொஞ்சம் எப்பாவது ஒரு வாட்டி சாப்பிடலாம், அவங்களுக்கு மனசு சந்தோஷமா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சக்கரை பொங்கல் ரெடி பண்றதுக்காக பண்ணேன். பாசி பருப்பு இருக்குல்ல, அது கொஞ்சம் வறுத்துட்டு அது நெய் போட்டுட்டு அது கூடவே முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்துட்டு. சக்கரை பொங்கல் எப்படி தெரியும். ஆனா நான் அதனால ஒரியால சொல்றேன் சக்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு. ମିଠା ପୋଙ୍ଗଲ କରିବା ପାଇଁ ଯାଉଛି, ସେଇଟା ବୋଉଙ୍କର ଫେଭରେଟ୍। ସେଇଟା ପାଇଁ ମୁଗ ଡାଲି ନା 1 କପ୍ ମୁଗ ଡାଲି ଟିକେ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେ 1 କପ୍ ଚାवल ପାଇଁ 1 କପ୍ ମୁଗ ଡାଲି ପକେଇବା ଟାଇମରେ ଇକ୍ୱାଲ ପକେଇବା ଟାଇମରେ ଭଲ ରହିବ। ସେଇଟା ପାଇଁ ସେଇଟା ଫ୍ରାଇ କରିକି ଅଲଗାଟା କାଢିକି ସେମ୍ କୁକରରେ ନା ମୁଁ ଟିକେ କାଜୁ କିସମିସ ନା ସେଇଟା ଘିଅର ଫ୍ରାଇ କରୁଛି। ତାପରେ ଦିଟା ସେମ୍ କୁକରରେ ସେଇଟା କାଢିଲା ପରେ ସେମ୍ ଘିଅର ପାଣି କେତେ ଦରକାର ଏତିକି ପାଣି ରଖିକି ଚାଉଳ 1 କପ୍, ମୁଗ ଡାଲି 1 କପ୍ ନା ଦିଟା କପ୍ ପାଣି ଦେବ। ଫିର୍ ଆଉ ଦିଟା ପାଣି ଏକ୍ସଟ୍ରା ଦେବା ପାଇଁ ଦରକାର। 6 କପ୍ ପାଣି, 4 କପ୍ ପାଇଁ 6 କପ୍ ପାଣି ଦେବା ପାଇଁ ଦରକାର। ଇଏ ମିଠା ପୋଙ୍ଗଲ ନା ଟିକେ ବୋଲ ସିଝିକି ରହିବା ଟାଇମରେ ବୋଲ ରହିବ ସେଇଟା ପାଇଁ। ଆଉ ମୁଁ ନା 6-7 விசில் ଦେଇଛନ୍ତି। ନର୍ମାଲ ଅରୁଆ ଚାଉଳ ୟୁଜ୍ କରୁଛି, ଉଷୁନା ଚାଉଳ ୟୁଜ୍ କରିବ ନାହିଁ। ଏ ପାଖରେ ଟିକେ ଲୁଣ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଏବେ ମୁଁ ଗୁଡ଼ ପକେଇନାହାନ୍ତି, କିଛି ପକେଇନାହାନ୍ତି। ଗୁଡ଼ ଫାର୍ଷ୍ଟ ଟାଇମରେ ପକେଇବ ତ ଟିକେ ପାଣିଆ ଟାଇପର ହେଇଯିବ ସେଇଟା ପାଇଁ। ତାପରେ ବୋଲ ସିଝିଗଲା ପରେ ଘିଅ ଅଛି ତ ଘିଅ ପକେଇକି ଅଲରେଡି ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଟିକେ କ୍ଷୀର ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ମୁଁ ଗୁଜରାତି ନା ଗୋଟେ ଗୁଜରାତି ଏଲାଇଚି ପାଉଡର ବି ଟିକେ ପକେଇକି, ଆଉ କିସମିସ ଆଉ କାଜୁ ନା ସେ ଘିଅର ଫ୍ରାଇ କରିକି ରଖୁଛେ ନା ସେ ଭିତରେ ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଲାଷ୍ଟରେ ନା ଆମ ଗୁଡ଼ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଆମ ଗାଁରେ ନା ଟିକେ ପାଣିଆ ଟାଇପର ଗୁଡ଼ ଅଛି, ସେଇଟା ମିକ୍ସ କରି କରୁଛନ୍ତି। ବାବା ବୋଉ ବେଶୀ ମିଠା ଖାଇବେ ନାହିଁ, ସେଇଟା ବି ମୁଁ ମିଠା ଟିକେ କମ କରିଥିଲା। ଏଇଟା ଆମ ସକାଳେ ବ୍ରେକଫାଷ୍ଟ ପାଇଁ। ଆଫ୍ଟରନୁନ ନା କେବେ ବି ଆମ ଘରେ ଭେଜ୍ ରହିବ ନା, ଗୋଟେ ଜିନିଷ ରହିବ ନାହିଁ, 3-4 ଜିନିଷ। ஆல்ரெடி ஒரிசால வந்து சாப்பிடும் போது வந்து ஒரு ஒயிட்டை செஞ்சுட்டு நம்ம சாம்பார் இல்லைன்னா ஒரு வெங்காயம் ஏதாவது ஒரு வெஜிடபிள் செஞ்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரிசால சாப்பிட மாட்டாங்க। நீங்க மதியம் சாப்பாடு பார்த்தீங்களானாவே வெஜிடபிளே ஒரு 5-6 வெஜிடபிள் இருக்கும்। நான் பாவக்காய் என்ன பண்ணேன், பாவக்காயில கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டுட்டு நம்ம சிப்ஸ் பண்றதுக்கு என்னென்ன போடுவோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சம்
மிளகாத்தூள் போட்டுட்டு அந்த பாவக்காவை வந்து சிப்ஸ் மாதிரி வறுத்துட்டேன். ஏன்னா அது பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப பெருசு பெருசா இருக்கும் இங்க ஊர்ல. ஆனா ஒண்ணுல கூட விதையே இருக்காது. அதுக்கு என்ன பண்ணோம்னா அந்த கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதால கொஞ்சம் மெலிசா கட் பண்ணக்கூடாது. இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் கனமா தான் கட் பண்ணோம். அதை கட் பண்ணிட்டு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், அதுலேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அவ்வளோதான். அதை மிக்ஸ் பண்ணிட்டு தவால எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே செஞ்சுட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்பா அம்மாவுக்கு. ஏன்னா பாவக்காய் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதால அப்பாவால் சாப்பிட முடியாது. அதனால இது வந்து பொடி போட்டு ஒரு குழம்பு. பாலக் கீரை இருக்குல்ல, அதை எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டோன்னே உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதுவும் நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டோடனே ஒரு தக்காளி கட் பண்ணி போடணும். அது கூட வந்துட்டு பாலக்கீரை வந்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கணும். கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்ட் ரவுண்டாக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஐட்டம். அதுக்கப்புறம் பாலக் வந்து அக்கா கட் பண்ணி தந்துன்னு இருக்காங்க. நான் சொன்னல ஆல்ரெடி உளுத்தம்பருப்பு அரைச்சி பொடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டா இன்னொரு குழம்பு பண்ணுறதுக்காக சைடில் ரெடி பண்ணின்னு இருக்கோம். ஆல்ரெடி முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் நான், நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில். ஒரு ஐட்டம் தமிழ்நாடு ஸ்டைல்லையும் மற்றதெல்லாம் ஒரே ஸ்டைல்லையும் இருக்கும் எங்கள் வீட்டில். எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். இப்படி தான் சாப்பிட்ணுன்றது இல்லை, அப்பாவுக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்கும் அவருக்கு. தக்காளி போட்டுட்டு நல்லா அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டோன்னே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மறுபடியும் மசாலாலாம் நல்லா வேகிற மாதிரி பார்க்கணும். அது வெந்துட்டோன்னே என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக தான் பொடி போடணும். இப்போ கீரை வந்துட்டு ரொம்ப பொடிசாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கீரையை போடணும் இந்த குழம்புல. ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன கீரை கூட இந்த வெஜிடபிள் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கீரை கூட எந்த வெஜிடபிளும் போட மாட்டோம்ல தமிழ்நாட்டில். ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பார்த்தீங்களன்னா இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தக்காளி காரம் புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுன்றவங்க மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி போட்டோம்னா போதும். பாலக்கீரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கீரையை நல்லா கவர் பண்ணிட்டு நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் வெந்துட்ட உடனே லாஸ்ட்டாக அந்த பொடி வச்சுருக்கோம்ல அதை போடணும். பொடி ஆல்ரெடி எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதால அது குழம்புல போட்டோடனே அது வந்து தண்ணி எல்லாம் சோக் பண்ணிக்கும் அந்த பொடி. அதனால குழம்பு கொஞ்சம் ஆல்ரெடி தண்ணியாகவே இருக்கணும். எங்களோட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சாப்பாடு கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணது சைடில், அதுக்கப்புறம் பாவக்காய் ஃப்ரை பண்ணது, பொடி போட்டதுக்கு பக்கத்தில் இருக்கும், அப்புறம் சாம்பார். நான் இது தமிழ்நாடு ஸ்டைலில் முருங்கைக்காய் சாம்பார். அதுக்கப்புறமா சாலட் கன்ஃபார்மாக இருக்கும், அப்பளம் இருக்கும். இதுதான் பொடி குழம்பு, அந்த பொடி போட்டு செஞ்சது. அப்பளம் எல்லாமே ரெடியாக இருக்கும். நாங்கள் சாப்பிட்ற டைம் வந்து இங்கே ஊருக்கு வந்தோம்னா 4 மணி ஆகிடும். அப்பா வந்துட்டு அவர் வேலை முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு 12 o'clock ஆகிடும். மதியம் இத்தனை ஐட்டம் செஞ்சுட்டோம், நைட்டு வந்துட்டு எல்லாமே காலி ஆகிடும். அப்புறம் நைட்டு என்ன பண்ணாங்க, இங்கே வந்து மஷ்ரூம் வந்து நம்ம காளான் வந்து இந்த மாதிரி கிடைக்கும் ஊரில். மஷ்ரூம் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வருவாங்க. மஷ்ரூம் வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, அந்த வெங்காய ஸ்டெம் இருக்குல்ல தாள், அதை வச்சுட்டு மஷ்ரூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நைட் ரொட்டி சாப்பிடும் போது மஷ்ரூம் கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணோம்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சைடில் வந்துட்டு வெங்காயம் கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு மஷ்ரூம் செய்யறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்பா சைடில் வந்து அப்பா சாலட்ல எல்லாத்துலேயுமே வந்து வேர்க்கடலை வந்து போட்டுப்பாங்க. ஆனால் அந்த வேர்க்கடலை வந்து கரெக்டாக அவர் மட்டும் தான் ஃப்ரை பண்ணுறது அவருக்கு கரெக்டாக செட் ஆகும். அதனால சைட் பை சைடில் அப்பா வந்துட்டு இண்டக்ஷனில் வந்துட்டு வேர்க்கடலை வந்து ஃப்ரை பண்ணியிருந்தாரு. அது நாங்கள் யார் பண்ணாலும் அந்த தோல் எடுக்கிறதுக்கு கரெக்டாக அவருக்கு இதுவாகாது. அதனால அவரே பொறுமையாக நின்று அதை ஃப்ரை பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் போட்டுட்டு டைனிங் டேபிளில் வச்சுடுவாங்க. மஷ்ரூம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு நல்லா போட்டுட்டு ஒரு 1/2 தக்காளி தான் போட்டிருக்கேன். மஷ்ரூம் ஃபுல்லாக போட்டுட்டு அப்பாவுக்கு காரம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவருக்காக கொஞ்சம் காரம் இல்லாமல் ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன். அதை 1/2 எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மசாலா வந்து போட்டுட்டு கொஞ்சம் காரம் போட்டுட்டு எங்களுக்காக செஞ்சுட்டேன். ஏன்னா அவர் நைட்டில் எப்போவுமே பால் ஊற்றி தான் ரொட்டி சாப்பிடுவாங்க. சரி நாங்கள் இருக்கும்போது கொஞ்சம் இது நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் அவர் டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அவருக்கு முன்னாடி காரம் நல்லா சாப்பிடுவார், இப்போ சாப்பிட்றதில்ல. அதனால மஷ்ரூம் போட்டுட்டு மசாலா எல்லாம் போட்டுட்டு
அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்ல, அது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது கூட லாஸ்ட்டாக போட்டோம்னா அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ஆஃப் பாயில் ஆகிருக்கும். அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது நைட் ரொட்டிக்காக நாங்கள் ரெடி பண்ணது. இங்கே ஒரிசாக்கு வந்தோம்னா ஒரிசால அந்த சீசனுக்கு என்னென்ன வெஜிடபிள் கிடைக்குதோ அது எல்லாமே வாங்கி சாப்பிட்ணுன்னு முக்கால்வாசி ட்ரை பண்ணுவோம். ஏன்னா மறுபடியும் அடுத்த சீசன் வரும்போது அது கிடைக்காது வெயில் டைமில். அதனால ஊருக்கு வந்தோம்னா சென்னையோட லைஃப் மிஷின் லைஃப்பில் இந்த டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு செய்யவும் முடியாது. இந்த மஷ்ரூம் கிடைக்கவும் கிடைக்காது. அதனால ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு மேக்சிமம் வந்து ஒரிசால வந்து சாப்பிட்றது வந்து வெயில் டைம்ல மட்டும்தான் அந்த சாப்பாடு தண்ணி ஊற்றின சாப்பாடு வந்து பொக்கால பர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஒரிசானாவே அவங்க தண்ணி ஊற்றின சாப்பாடு உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இல்லை, ரொம்ப வெரைட்டியான சாப்பாடு சாப்பிடுவாங்க. அது எல்லாமே சூடாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆஸ் யூஷுவல் அப்பாவோட வேலை ஈவினிங் வாசல் முன்னாடி அந்த நெருப்பு இது பண்ணியாச்சு. அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த நெருப்பாண்ட உட்காந்துன்னு எல்லாரும் நாங்கள் சுற்றி உட்காந்துருவோம். எங்களோட லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போயின்னு இருக்கு. நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. புது வருஷத்தை புது ஃப்ரெஷ்ஷான இதோட எந்த ஒரு மனசில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சந்தோஷமான லைஃப் தொடங்குறதுக்கு தயாராகுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.